வணக்கம். ஆன்மா உணர்த்தல் பிரபஞ்ச தொடர் இப்படியும் நடந்திருக்கிறது. இறை பிரமமாக அடியன் ஆத்மா அஸ்ட்ராலஜி படிக்கும்போது மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் 2 பாடங்களை பாஸ் பண்ணிவிட்டது. ஒரு பாடம் அரியர். அதை 10 வருஷமாக நினைவிருந்தும் சரி பார்த்துக்கலாம்னு ரொம்ப கஷ்டமானதாக இருந்தது. போட்டு விட்டது. ஒரு நாள் என்ன பண்ணுதுன்னா, தொடர்ந்து 3 நாள் மனதால் உணர்த்தப்படுகிறது. அந்த பாடத்தை பற்றியே, காமராஜ் யூனிவர்சிட்டி பற்றியே உணர்த்தப்படுகிறது. அதை 2 நாள் போக்கில் விட்டுட்டேன். மனதால் உந்தல். சரி, இப்படி உணர்த்தப்படும்போது என்னன்னு தெரியணுமே அப்படின்னு என்ன அறியாமையே கூட்டி அந்த மதுரைக்கு செல்கிறது, அடியன் செல்கிறது. அங்கே போனால்தான் தெரிகிறது, அந்த பாடம் அன்று கடைசி அந்த பாடமே முடிக்கப்படுகிறது. அந்த பாடம் டெல்லி கவுன்சிலிருந்து எடுக்கப்பட்ட பாடமாக இருந்து அன்றோடு முடிக்கப்படுகிறது. முடிக்கப்படும்போது நான் அந்த கடைசி நாள் 3வது நாள் போய்விட்டேன். போன உடனே சொல்கிறாங்க, என்னங்க 11 வருஷமாக போட்டிங்க, இன்றைக்கி தான் லாஸ்ட்டு, இந்த துணை வேந்தர்கிட்ட கழுத்து வாங்க போகிறோம், நல்ல வழிக்கு வந்துட்டீங்க, ஃபீஸ் கட்டிக்கிறீங்களா அப்படின்னாங்க. இல்லை, கட்டிக்கிறேன் ஐயா, இப்போ கட்டிக்கிறேன்னு. எப்போவுமே அடியன் ஆன்மா 2 ஃபோட்டோ வச்சுருக்கோம். ஃபோட்டோ கேட்டது, கொடுக்கப்பட்டது, ஃபீஸும் கட்டப்பட்டது. எதுக்காக இந்த நிலைப்படுத்துதுன்னா, 3 நாள் உணர்த்திய ஆன்மா அந்த பிரபஞ்சம் எப்படியெல்லாம் உதவி செய்து பாருங்கள். இது உண்மையாக நடந்த விஷயம், பெரிய விஷயம், பெரிய பாக்கியம். அன்று அப்பொழுது ஆன்மா உணர்த்தப்படாட்டால், பிரபஞ்சம் உணர்த்தப்படாட்டால், இந்த ஆத்மா அதனுடைய அரியரோடையே இருந்திருக்கும், முழுமை பெற்றிருக்காது. அப்போ எவ்வளவு ஒரு நேசிப்பு இருக்குது, பிரபஞ்சத்துடைய சுவாசிப்பு இருக்குது. அதுதான் பிரபஞ்சம். பிரபஞ்சம் அனைத்தையும் உணர்த்தும், மனதால் உணர்த்தும், நடக்கும். அதனால் இறை பிரமமாக, இறை நிலையாக நாம் தான் இறைங்கிறது நாம் தான். இறை பிரமமாக இருந்தாலே நாம் தான் இறையாக தோன்றும், இறை பிரமமாக இருப்போம், அன்போடு இருப்போம். நன்றி, வணக்கம்.